இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம யாருக்காக பண்ணுறோன்னா விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காக வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணுறோம். இந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் வந்து யாருன்னா இந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுறவங்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுத்து இவங்க அந்த பிஸ்னஸ் மூலியமாக இவங்களுடைய டெய்லி லைஃப்பை வந்து இவங்க ரொட்டீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம் வழிகள் இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல கஷ்டம் நாங்கள் அனுபவிக்கிறோம் தான். நான் முதல்ல ட்ரெயினில் வியாபாரம் பண்ணும்போது என்னை அடித்து கீழெல்லாம் தள்ளி விட்டுக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்டிக்கெலாம் வாங்கினா பிடிங்கினா போட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லேடிஸ் வந்து சில டைமில் அதாவது பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. பின்னாடி ஒழிஞ்சு பார்க்குறது, கொஞ்சம் கேள்வி கிண்டெல்லாம் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருக்குது. மக்கள் வந்து அவங்க மனசில் அதெல்லாம் யோசித்து எங்களை ஒரு அக்காவோ தங்கச்சா நினச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நமக்கு கண்ணு தெரியல அப்படிங்கறத ஒரு பிளஸ் பாயிண்டா வச்சு நம்ம ஏமாத்துறாங்க பாத்தியா. அப்போ இதையும் தாண்டி இது நம்ம வருத்தப்படுறதுலயே வேதனைப்படுறதுலயே பிரயோஜனம் இல்லை. எல்லா முகங்கள்லயும் அப்படி ஒரு சந்தோஷம், எல்லார்கிட்டையும் அப்படி ஒரு உண்மை, நேர்மை, உழைக்கணும்ன்ற தன்மை, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு எனர்ஜி. இதுவே ஒரு பெரிய எனர்ஜி தான். இந்த மாதிரியான ஒரு நாளை எனக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒருத்தருடைய பாட்டு திறமை கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணிலா முந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கொடிய மருதமா அடி போனது போகட்டும் காயங்கள் ஆகட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வந்து உங்களால பார்க்க முடியலனாலும் நீங்க ஆள் பார்த்து பழகுறவங்க கிடையாது, மனசார பழகுறவங்க எல்லாத்தையும். அது எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும், நமக்கான நாள் வரும், தலக்கோதும் இளங்காத்து செடி கொண்டு வரும். ஹலோ ஹாய் இமைகள்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி யாருக்காக எதுக்காக அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம யாருக்காக பண்ணுறோன்னா விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காக வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணுறோம். இந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் வந்து யாருன்னா இந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுறவங்க. இந்த ட்ரெயின்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண் பார்வை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் பென், பென்சில், ஸ்கேலு, ஒரு சில பேர் வந்து இந்த கம்மர் கட்டு, பர்ஃபி, தேன் மிட்டாய் இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட வந்து யாசகம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்து இது உண்மையாகவே இவங்க வந்து இதை கஷ்டப்படுறாங்களா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு நம் வழிகள் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம இமைகள் டீமில் இருந்து எல்லாருமே நாங்கள் சேர்ந்து இவங்க ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுத்து இவங்க அந்த பிஸ்னஸ் மூலியமாக இவங்களுடைய டெய்லி லைஃப்பை வந்து இவங்க ரொட்டீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம் வழிகள் இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு கண் பார்வை இல்லாதவங்களுக்காக நம்ம இமைகளில் இருந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இமைகள் சோஷியல் சர்வீஸோடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ஸோ இதில் எவ்வளோ பேருக்கு வந்து என்ன தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. இதில் பாதி பேரை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்திருக்க நோக்கம் என்னன்றது தெரியுமா? இங்கே வந்து எல்லாருக்கும் எதனால நம்ம இங்கே எல்லாரும் வந்திருக்கோம் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது.
நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் நம்ம வந்து நிறைய இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரெயினில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நானுமே சின்ன வயசுலேருந்து நிறைய நான் பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண் தெரியாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு, ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எதனால இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க, இதை வச்சு தான் அவங்க வந்து இவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இது நம்ம ஃபேஸ் தான் பண்ணி பார்க்கலாமே, இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றது என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 10 பேர் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையாகவே வந்து இவங்க வந்து சேல் பண்ணி அந்த சேல் பண்ணுறாங்க அமௌண்ட்டை வச்சு தான் வந்து இவங்க டெய்லி லைஃப்பை வந்து ரொட்டீன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபாலோ பண்ணும்போது தான் உண்மையாகவே தெரிஞ்சது, ஒரு நாளைக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கான அந்த சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது அந்த ஒரு சேல் பண்ணாதான், லைக் இந்த பர்ஃபி, தேன் மிட்டாய், கமர்கட்டு இந்த மாதிரி சேல் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கு அந்த சாப்பாடே இந்த சாப்பிட்றாங்க. அடாடா, அப்போ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, அப்போ இவங்களுக்கு நம்ம ஏதாவது வந்து ஒரு தொழிலை நம்ம கொடுத்தோம்னா இதை வச்சு அவங்க ஏதாவது வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிப்பாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நான் பண்ணது. அதே மாதிரி யாருமே மற்றவங்களை நம்பி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் ஏன் யாசகம் கேட்கணும், உங்களுக்கான பிஸ்னஸை நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் நீங்கள் வந்தது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இருக்கா இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கலாம், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வந்து என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு உழைப்பு இருக்கு. நான் தனியான செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு பின்னாடி நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எங்கள் டீம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருடைய சப்போர்ட் இருந்தனால தான் இன்னைக்கு உங்க எல்லாருடைய முகத்தையும் அழகா இன்னைக்கு நான் வந்து பார்க்க முடியுது. அதுக்கு நான் பார்க்கறதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் விக்னேஷ்காந்த் ப்ரோதருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா, நான் அண்ணன் கிட்ட வந்து நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் படிப்படியாக முன்னேறி சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு ஒரு டிவி சேனல் வரைக்குமே வந்து ஒரு அந்த லெவல் வரைக்குமே வந்திருக்காங்கன்னா அது வந்து பெரிய ஒரு உழைப்புங்க, சாதாரண ஒரு உழைப்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நான் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லலாம், நான் அண்ணனை பற்றி வந்து சொல்லணும்னா. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ண தான் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வந்து நம்மளும் ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில மனிதர்களுடைய ஒரு அன்பான ஒரு இது வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக எனக்கு எப்பவுமே வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாமா, பண்ணலாமா? சவுண்டா சொல்லலாம்ல, பண்ணலாமா? வில்லிவாக்கம் முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முந்தா நேரத்தை கூட நான் வந்து சைதாபேட்டில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது ஒருத்தர் சபையில் என்ன பண்ணாருன்னா 2 பரிப்பு ஒருத்தர் வாங்கினார். 100 ரூபா நோட்டு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு. இல்லை, அது 50 ரூபா நோட்டு கொடுத்தாரு, அது கிழிஞ்சி போயிருக்குப்பா, வேறு நோட்டு கொடுன்னு 100 ரூபா நோட்டு கொடுத்துட்டாரு. பரிப்பையும் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணாருன்னா 100 ரூபா நோட்டு நான் மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். மேல் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த 100 ரூபா அவரும் எடுத்துன்னு போயிட்டார், அந்த சில்லறையும் அவரும் எடுத்துன்னு போயிட்டார். 200 ரூபா போச்சு. இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல கஷ்டம் நாங்கள் அனுபவிக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. நான் முதல்ல ட்ரெயினில் வியாபாரம் பண்ணும்போது என்னை அடித்து கீழெல்லாம் தள்ளி விட்டுக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்டிக்கெலாம் வாங்கினா பிடிங்கினா போட்டுருக்காரு. என் பேர் வந்து செல்லம்மாள். அதாவது நான் வந்து ட்ரெயினில் ஏறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயம். டெய்லி ஒரு 4-5 பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் கேட்டிங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் பேக் வந்து மாட்டி வச்சுருந்தது அவனுக்கு தெரியல. என்ன பண்ணால் பட்டுன்னு பேக்கை இழுத்துட்டான். அப்படியே இழுத்த உடனே நான் என்ன பண்ணால் விடவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நான் அந்த பக்கம் இழுக்கிறேன், அவன் அந்த பக்கம் இழுக்கிறான், இந்த பக்கம் இழுக்கிறேன், விடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மா வந்தாங்க. வந்து அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஆர்டிஎஃப் போய் கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆர்டிஎஃப் வந்தவொடனே அப்புறம் வந்து அவனை அடித்து அவனை போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே என் பேக்கை வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லேடிஸ் வந்து சில டைமில் அதாவது பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. பின்னாடி நின்று பார்க்குறது, கொஞ்சம் கேள்வி கிண்டெல்லாம் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருக்குது. மக்கள் வந்து அவங்க மனசில் அதெல்லாம் யோசித்து எங்களை ஒரு அக்காவோ தங்கச்சா நினச்சா
ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்தான், சின்ன பையன் வந்து என்ன பண்ணான், பேப்பரை மடித்து இந்தாங்க ஆண்டி 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தான். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, அந்த பேப்பரை வந்து நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, நல்லா ஒரு மாதிரி நைஸாக அது எப்படியோ தெரிஞ்சுது. நான் சொன்னேன், டே இது பேப்பர் தானடா அப்படின்னதுக்கு, ஆண்டி கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இது மாதிரி தான் எங்களை எத்தனையோ பேர் எங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தையும் நாங்கள் சந்திச்சு தான் நாங்கள் இந்த வியாபாரம் எங்கள் குடும்பத்துக்காக எங்களுடைய வருமானத்துக்காக நாங்கள் இதான் சந்திக்கிறோம். இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்காக நீங்கள் வந்து நம் விழிகள் வந்து, அதாவது நம் விழிகளாக மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வழிகளாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் பண்ணியிருக்கேன். நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரவுண்டர். நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ப்ளே பண்ணுவேன். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மதுரையிலே படித்து இசையாசிரியர் பயிற்சியை முடித்திருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை, அரசாங்கத்தின் மூலமாக வேலை எதிர்பார்த்தேன், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால என்ன பண்ண, சரி நம்ம துறையை மாத்திக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க நின்றுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பையன் வந்து அந்த 5 ரூபாய் நோட்டு அதை கொடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இதுல வந்து எனக்கு 2 பீஸ் பருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். பணம் எல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கு நோட்டு, அதனால சில நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ வேற ஒருத்தவங்க அங்கிருந்து பாத்துட்டே இருக்காங்க. அவன் வந்து எங்க கிட்ட கேட்டு அப்புறமா இது வந்து பாத்துட்டு அப்புறம் 5 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு, அவங்கள கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறியா, இது சாதாரண விஷயமா இருந்தாலும் கூட அவங்கள கண்ணு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அப்புறம் திட்டின பின்னாடி கம்முனு போயிட்டாங்க. அந்த 5 ரூபாய் நோட்டு பார்த்தா லைட்டா கிழிச்சிட்டு இருந்தது, அதை நாங்க பாக்கல. எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, இதுவே வந்து உண்மையாவே நம்ம ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயம். ஏன்னா இதை விட நமக்கு பெருசா ஒண்ணும், எவ்வளவு பெருசு நடந்தாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு கண்ணு தெரியல அப்படிங்கறத ஒரு பிளஸ் பாயிண்டா வச்சு நம்ம ஏமாத்துறாங்க பத்தியா சொல்லி நம்ம வருத்தப்படுறதுலயே வேதனைப்படுறதுலயே பிரயோஜனம் இல்லை. இப்படி சரிவா அது வந்து பாதி உடல் வந்து உள்ளுக்கும் பாதி உடல் வெளிக்கும். அப்போ நாங்கள் ட்ரெயின் ஏறும் போது அந்த கம்பியை வந்து இப்படி பிடிப்போம். இப்படி பிடிக்கும் போது என்ன பண்ணோம், அவங்களோட பேக் சைடு கைப்படும் அல்லது அவங்க ஃப்ரண்ட் சைடு கைப்படும் ஜென்ஸாக இருந்தால், அல்லது லேடிஸுமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. நார்மல் பீப்புள் வராங்க, கரெக்டாக நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கிறாங்க. வழியிலேயே காலியாக இருக்குது, ஆனால் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு நம்ம கேட்டோம்னா, காலியாக இருக்குன்னு உனக்கு கண் தெரியுமா, உனக்கு எப்படி கண் தெரியும், நீ எப்படி காலியாக இருக்குன்னு சொல்கிற, அப்போ கண் தெரிஞ்சுன்னா ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, ஊரை ஏமாத்துறீங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு, இதெல்லாம் என்ன வார்த்தை, இதை நாங்கள் திருப்பி கேட்டோம்னா கண்ணு தெரியல, ஆனால் வாய்ப்பாரு எவ்வளோ வாய்ப்பாரு அப்படின்றாங்க. மலரும் மனமும் போலே என் மனதின் இசையும் ராகமும் தாளமும் போல் சரிகா சரிக சரிக மபா நிதனி பாத மப மபதனி சாணி சரிகா சரிக சரிக மபா நிதனி பாத மப மபதனி சா. கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமன்றி யாரும் இல்லை. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்க வளர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும், அண்ட் இமைகள் ஃபவுண்டேஷனுக்காக இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், ஆங்கர், இங்க நமக்கு பந்தல் போட்டவங்கல இருந்து மைக் செட் போட்டவங்களையும், இந்த இடத்தை கொடுத்திருக்க தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்ந்த நிர்வாகத்திற்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் ஆர்ஜே விக்னேஷ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி அப்பா செம்ம எனர்ஜி. உண்மையிலே சொல்றேன், எல்லா முகங்கள்லயும் அப்படி ஒரு சந்தோஷம், எல்லார்கிட்டையும் அப்படி ஒரு உண்மை, நேர்மை, உழைக்கணும்ன்ற தன்மை, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு எனர்ஜி. இதுவே ஒரு பெரிய எனர்ஜி தான். இந்த மாதிரியான ஒரு நாளை எனக்கு கொடுத்ததுக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒருத்தருடைய பாட்டு திறமை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. கடவுள் உள்ளமே கருணை இல்லமேவும் இருந்துச்சு, சரவண பவமும் இருந்துச்சு, நடத்திட்டு இருக்கிற அனிஸ். இதுதான் நம்ம ஊருக்கு. நம்மளுக்குள்ள ஒன்னா எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இந்த நாளை வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் தம்பி பேசுறப்ப நிறைய என்னை பத்தி பேசுறது அவ்வளவுலாம் இல்ல. உங்களுக்கு நான் யாரும் தெரியுதா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீ முன்னாடி?
சமாஜமா பழைய கஸ்டமரா இருப்பாரு. 2011 நான் பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் பயந்துகிட்டே வந்து நம்ம யாருக்கு தெரியுமோ தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றது உண்டு, நமக்காக யோசிக்கிறத விட்டு மற்றவங்களுக்காக நம்ம என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு யோசிக்கிறதுக்கு கோடான கோடி ஜனம் உருவாகும் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது இங்க நான் பார்த்ததுல அனீஷ், நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்குவேன். இந்தியாவிலேயே ஒரு விசுவலி சேலஞ்ச் ஒரு டேலண்ட் சாகித்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்கதான் இந்தியாவிலே முதல் முறையா ஒரு விசுவலி சேலஞ்ச் டிவில ஆங்கரா இருக்குது. அது நம்மளோட டிவில தான், பிளாக் ஷிப் டிவில தான் அவங்க ஆங்கரா இருக்காங்க சாகித்யான்றவங்க. நம்மளோட ரேடியோ, அந்த ரேடியோல 2 விசுவலி சேலஞ்ச் ஆர்ஜேஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டேலண்ட் வந்து ரொம்ப பெருசு. நான் சொன்ன சாகித்யா அபிநயான்னு சொல்லி அவங்க என் கூட ஆஹா எஃப்எம்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து டிராவல் ஆகுது எங்களுடைய பயணம். ஸோ இப்படி இதை பண்ணியிருக்கேன். இது ஆனால் பத்தாது, எனக்கு தெரியும். ஸோ இன்னும் எக்கச்சக்கமான திறமையாளர்கள் இருக்காங்க, நிறைய இடங்கள் இருக்கு, அதை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும், இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும் உங்க எல்லாரையும் வச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமா அதுக்கான முயற்சியை இன்னைக்கு நான் எடுக்கிறதுக்கு தொடங்குறேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு அதை நான் எடுத்துட்டு போறேன் கிளம்பும் போது. அதே மாதிரி திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய, அது பாடல் திறமை மட்டும் இல்ல, அதை தாண்டிய பல திறமைகளையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும் விரைவில் அதை நடத்துவோம். அதை பத்தின செய்தி உங்களுக்கு வரும். நீங்க உங்களுக்கு தெரிந்த அத்தனை திறமையாளர்களையும் கொண்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமா இந்த உலகம் அறியட்டும் அவர்களுடைய திறமையையும் அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையையும் நம்ம நிச்சயமா அமைச்சு கொடுக்கலாம். நம்ம அமைச்சு கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதாவது அங்கங்க இருக்கு, நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுறது கூட ஒரு சின்ன முதல் தான். அந்த முதலுக்கு இவர் நிறைய வேலை செஞ்சிருக்காரு, அனீஷ். ஸோ அனீஷனுடைய இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய விஷன் ரொம்ப 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 பெருசு. நிச்சயமா அதை நீங்க எல்லாருமா சேர்ந்து அடைவீங்க. இங்க வந்திருக்க வாலண்டியர்ஸ் அண்ட் அனீஷ்க்கு மட்டும் ஒரு தடவை நல்ல பலமா கேட்டுக்கலாமா? அவ்வளவுதான், இதுதான் பலமான கைத்தட்டை. நிறைய சந்திப்போம், அடிக்கடி சந்திப்போம். நல்லவை நிறைய இருக்கு இந்த உலகத்துல, அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அனீஷ் உங்களுக்கு கிடைக்கட்டும். இமிகல் ஃபவுண்டேஷனை பேக் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். என்னாலான முயற்சியும் பிளாக் ஷீப்பாலான முயற்சியும் இங்க பேசப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை ஒரு பொதுஜன மன்றத்துல வைக்க முடியும், ஒரு லட்சக்கணக்கான பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ற இடத்துல நான் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த பிரச்சனைகள் நிச்சயம் பேசப்படும், கேட்கப்படும், இது தீர்வுகள் நோக்கி நகர்த்தப்படும் அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. நன்றி, தேங்க்யூ. இவர் பேர் வந்து ஐயனார். இவர் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க. அவரே தான் ரேப்பர், அவரே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு நன்றி. நான் இப்போ தான் இவங்க பாட்டு பாடுறதுலாம் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக பாடுறாங்க எல்லாரும். ஸோ உங்களுக்காக நானும் ஒரு பாட்டு, நாங்களாம் பாடுவோம்னு சொல்லிட்டு நானும் ஒரு பாட்டு பாடுறேன். கேட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? சரியா? நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெண்ணே எந்தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணிலா, உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கொடிய மருதமா அடி போனது போகட்டும், காயங்கள் அகட்டும், எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்திடும், ஆனந்த தந்திடும். இன்று முதல் இந்த பாட்டி நீ கேட்க, முகத்தில் இருக்கும் சிரிப்பு, ஆனா உள்ளுக்குள் என்னடி மறப்பு, அடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இதுதான் என்னோட கருத்து. என்ன தண்ணி இப்போ பார்க்க, ஆசைகள் வந்து என்னை தாக்க, மீண்டும் நான் உன்னைய பார்க்க, காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்தது, உலகம் மறந்தது, அடி உன்னால் புதிதாய் பிறந்தது, அடியே இப்படி நிகழ்ந்தது, ஆயிரம் உயிர் ஒன்றாய் கலந்தது, அடியே இப்போ ஏன் சிரித்தாய் இதயம் சட்டென நீ பறித்தாய், உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நினைத்திடுதே மனமே மனமே. நன்றி நன்றி. பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆமா 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 ஆமா. நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணு தான் வந்து உங்களால பார்க்க முடியலனாலும் நீங்களாம் ஆள் பார்த்து பழகுறவங்க கிடையாது, மனசார பழகுறவங்க எல்லார்ட்டையும். அது எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒன்றா இருக்க இடத்துல நான் வந்து என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு அனீஷுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு, நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழனோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, நீதியுள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை
நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலக்கோதும் இளங்காத்து செடி கொண்டு வரும் சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாக விடியாத நாளும் இங்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே நிறையா பாடுறவங்க இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாகவே உங்களுக்கு வரது இருக்கும். கற்றுக்கிறதுக்கு வயசுலாம் தேவையே கிடையாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாம், நிறையா கற்றுக்கோங்க. எங்களுக்கும் நிறையா கற்றுத்தாங்க, எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு இருந்தாலும் உங்களால் பல விஷயம் முடியுது, அது எங்களால் முடியாது. ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாமி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹாப்பியா? ஸோ எல்லாருமே திருப்தியாக இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம முடிச்சிடலாமா? எல்லாரும் சந்தோஷமா? ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யாருக்காக பண்ணோம், எதுக்காக இந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு நம் விழிகள் ஆக்டிவிட்டிக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் அண்ட் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒருத்தரான ஒரு உழைப்பு மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி ஏகப்பட்டவருடைய உழைப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்ணனால தான் இந்த ஒரு சக்ஸஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச இந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்காக ஒரு புதுசான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடிஞ்சது. தேங்க்யூ கைஸ்.